வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது ராசிக்கல்ல பத்தி பார்க்க போறோம். இப்ப காமனாவே எல்லாத்துக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டு இருக்கும். நம்ம எந்த ராசிக்கல் போடலாம்? நம்ம ராசிக்கு இதுதான் கரெக்ட்டான கல்லா? இல்லாட்டினா இது அகைன்ஸ்ட்டா? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி சொல்றாங்களே! நியூமராலஜிஸ்ட்ட போனா ஒருத்தர் மாரி சொல்றாரு. ஜோசியர்ட்ட போனா அவங்க ஒரு மாரி சொல்றாங்க. அதுபோக ராசிக்கல் வாங்குற இடத்திலே போனோம்னா, அவங்களும் ஒரு மாரியா சொல்றாங்க. இதில எது உண்மை? அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு மோஸ்ட்லி இருந்துகிட்டே இருக்கும். அதில அதுபோக கல் நம்ம கரெக்ட்டா தான் போட்டிருக்கோமா? அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டு இருக்கும். இதில வேற நம்ம Googleல வேற செக் பண்ணாலும், ஸோ ஒண்ணு மாரியா சொல்றாங்க. அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்குரிய விளக்கமா தான் இந்த வீடியோவே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ பொதுவா ராசிக்கல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலே ராசிக்கு தான் நம்ம கல் போடப் போறோம். ராசினா என்னது? நமக்கு ராசி. அப்ப எந்த ராசி? மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் 12 ராசி இருக்குது. 12 ராசிக்கும் ஆ 12 விதமான கல்கள் இருக்குது தனித்தனியா. ஸோ அப்ப இதுல இதுதான் உண்மையா? அதுதான் இதான்றது நமக்கு ஒரே கியூரியாசிட்டி இருக்குது. பொதுவா நியூமராலஜி கணக்கு பண்ணாலும் ஒரு சிலர் கூட்டு எண்ணு, ஸோ ஃபர்ஸ்ட்டு எண்ணுக்கு ஒரு உங்க டேட் ஆஃப் பர்த் அத கனெக்ட் பண்ணி போடணும். அதுபோக அ இது மறுபடியும் லாஸ்ட்ல வர்ற எண்ணு, அந்த எண்ணுக்கு ஆயுள் எண்ணுக்கு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கன்ஃப்யூஷனா இருக்குது அப்படின்ட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே வந்துருச்சு. அப்ப அதன் அடிப்படையில இப்ப இந்த ராசிக்கல் அப்படிங்கும்போது நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ராசிக்கு தான் கல்லே போடணும். ராசிய தவிர்த்து வேற எதையுமே நீங்க லக்கணத்தையோ, தசாவையோ, அதுபோக உங்களோட பெர்த் நம்பரையோ, பெர்த் டேட்டையோலாம் பார்க்கணும்னு அவசியமே இல்ல. ஸோ மேஜர் நமக்கு இந்த ராசி அப்படின்னா, அந்த ராசிக்கு உரிய கல்லு தான் மோஸ்ட்லி நம்ம பயன்படுத்துற மாரி இருக்கும். எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசிக்கும், கும்பராசிக்கும் பார்க்க போறோம். இப்போ மகர ராசியும், கும்பராசியும் ஒரே ராசி தான். ஸோ அப்ப என்ன ராசி அப்படின்னா, 2 பேருக்குமே அதிபதி என்பது ஒருத்தர். அப்ப அந்த அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். இந்த சனி பகவான் இந்த 2 ராசிக்குமே ஒரே அதிபதியா இருக்கிறதுனால, அவருக்கு கல்லு எந்த கல்லு போட்டா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நீலக்கல் போடலாம். நீலக்கல் தமிழ்ல அது நீலக்கல். இங்கிலீஷ்ல ப்ளூ சஃபயர். ஸோ இதுதான் இவரோட ஒரிஜினல். அப்ப மகர ராசி, கும்பராசியில் பிறந்திருக்க நீங்க ஸோ ப்ளூ சஃபயர் கல் அதுதான் நீங்க பயன்படுத்துற மாரி இருக்கும். கல்லு தான் ப்ளூ சஃபயர். ஆனா ப்ளூ கலர் கலர் கிடையாது. ஸோ அதனால இந்த ப்ளூ கலர் சஃபயர் கல். ஸோ இந்த கல் பயன்படுத்தினா நல்லா தான் இருக்கும். அது நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். அது நீங்க மோதிரமா பயன்படுத்தலாம். அப்படி இல்லன்னா மூக்குத்தியா பயன்படுத்தலாம். இல்லன்னா கம்மல், அதுக்கப்புறம் டாலர் செயினா போடலாம். இல்லன்னா கை செயினா போடலாம். அப்படி இல்லன்னா மோதிரம். மோதிரத்தில உங்களுக்கு வலது கையில இந்த வலதுல இந்த மாரி இந்த சுண்டு விரலுக்கு பக்கத்தில மோதிர விரல்ல பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் காமன். அது பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் நீங்க அந்த மாரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு விசேஷமான்னு கேட்டா, இது அவுரா, நல்ல அவுரா தான். இந்த ராசிக்கு வலு இழந்து இருக்கும்போது, ராசி அதிபதி வலு இருந்திருக்கும்போது, நம்ம ராசிகள் பயன்படுத்தினா நமக்கு ஒரு நல்ல ஒரு அவுரா, நல்ல ஒரு மன திருப்தி. ஸோ நம்ம ராசிகள் போட்டிருக்கோம், நமக்கு எதுவும் ஆகாது. நம்ம ராசிகள் போட்டிருக்கோம், நம்ம அச்சீவ் பண்ணிருவோம். நம்ம ராசிகள் போட்டிருக்கோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிருவோம். அப்படின்ற ஒரு மன திருப்திக்கு தான். ஏன் மன திருப்திக்கு அப்படின்னு சொல்றோம்னா, பொதுவாவே நம்ம ராசிகள்னா அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ராசிக்கல் போட்டோன்னே நம்ம குபேரன் ஆயிருவோம் அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ பொதுவாக நம்ம குபேரர் ஆகுறதா இருந்தாலும் சரி, பணக்காரர் ஆகுறதா இருந்தாலும் சரி, நமக்கு நம்மளோட ஜனன ஜாதகத்துல யோகாதிபதி தசாக்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ராசிக்கல் போடும்போது கண்டிப்பா நம்ம மேலே ஏறியிருப்போம். அதே நமக்கு அகேன்ஸ்டான தசாக்கள் ஓடும்போது நம்ம அந்த மாதிரி ராசிக்கல் பயன்படுத்தும் போது நமக்கு கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும். ஸோ இவ்வளவுதான் வித்தியாசங்கள். அதனால நமக்கு என்ன அப்படின்னா ஒரு மன ரீதியா ஒரு சஞ்சலப்பட்டு இருப்போம். மன ரீதியா நம்ம பிரச்சனை யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். ஒரு சில விஷயங்கள் நமக்குள்ளேயே போட்டு இது பண்ணிட்டு இருப்போம். அப்ப நம்ம கையில பார்க்கும்போது ராசிக்கல் போட்டிருக்கோம். ராசிக்கல் போட்டிருந்தோம் அப்படின்னா, சரி ரைட்டு. நமக்கு ஒரு நல்ல அவுரா இருக்குது. நம்மள சுத்தி நல்ல ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. நம்ம எல்லாமே சாதிச்சிடலாம். அத கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு நீங்க ராசிக்கல் போட்டுக்கலாம். அப்ப எப்படி இந்த ராசிக்கல் எல்லாருமே கம்பல்சரியா போடணுமா? இல்ல நார்மலா இவங்கவங்க போடலாம், இவங்கவங்க போடக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்குதா? அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப உங்களோட ஜனன ஜாதகத்த எடுத்து பார்த்துக்கோங்க. நீங்க பிறக்கும்போது உங்களுக்கு இந்த மாரி சார்ட் இருக்கும். அந்த மாரி சார்ட்ல சனி இந்த மாரி இருக்கிறாரான்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்க. சனி மகர வீட்ல சனி, கும்ப வீட்ல சனி, அதுக்கப்புறம் துலாம் வீட்ல சனி பகவான், இப்படி இவர் இருக்கிறாரான்னு செக் பண்ணுங்க. இப்படி அவர் இருக்கிறார் அப்படின்னா, நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க சனி ஆட்சி பெற்றவர். நீங்கலாம் ராசிக்கல் போடணும்னு அவசியமே இல்ல. ஸோ அப்ப சனி பகவான் மகர வீட்ல ஆட்சி பெற்றும், கும்ப வீட்ல ஆட்சி பெற்றும், அதுக்கப்புறம் துலாம் வீட்ல உச்சம் பெற்றும் இருந்தாருன்னா, அவங்கலாம் ராசிக்கல் போடணும்னு அவசியமே இல்ல. ஒருவேளை உங்களோட ஜனன ஜாதகத்துல சனி மேச வீட்ல இப்படி நீசம் பெற்று இருந்தார் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ராசிக்கல் பயன்படுத்தலாம். ஸோ ராசிக்கல் போட்டுக்கலாம். அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி. அதுல ஒரிஜினலா இருக்கணும். இங்க ஒரிஜினல் தான் இருக்குதான்றது தான் பெரிய கடினமா இருக்குது. எது ஒரிஜினல் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் போதும்ன்னு ஆயிருது. ஸோ அப்படி நல்ல ஒரு வியாபாரிகள பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஒரிஜினலா அவங்க பேர் போனவங்களான்னு பார்த்து, நீங்க அவங்கள போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அத தவிர்த்து உங்களோட
ராசிக்கு இப்போ நீங்கள் எந்த ராசியாக கூட இருக்கலாம். எந்த ராசியாக இருந்தாலும் ராசிக்கு 3, 6, 11ல் சனி பகவான் இருந்தாருன்னா நீங்கள் ராசிக்கல் போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதை தவிர்த்து ராசிக்கு உங்களுக்கு வந்து ராசியிலையோ ராசிக்கு 2, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 7, 8, 9, 10, 12ல் இருந்தாருன்னா நீங்கள் வந்து ராசிக்கல் பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து அந்த ராசிக்கு சனி பகவான் 3, 6, 11 தவிர்த்து மற்ற எதில் இருந்தாலும் நீங்கள் ராசிக்கல் போடலாம். ஸோ விருப்பம் இருந்தால், ஸோ நாட் அ கம்பல்சரி. ஸோ உங்களோட மன திருப்திக்காண்டி தான், சரிங்களா? மற்றபடி இந்த ராசிக்கல் வந்து ராசிக்கு மட்டும்தான் பேஸ் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும். மற்ற வேறு எதையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து புதன் தசை ஓடினாலும் சரி, உங்களுக்கு வந்து குருமா தசை ஓடினாலும் சரி, ஆனால் ராசி வந்து நீங்கள் மகர ராசி, கும்பராசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ராசிக்கல் பயன்படுத்தலாம். ஸோ கவலைப்பட தேவையில்ல. ஸோ இதுதான் சிம்பிள், இதோட வித்தியாசம். நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து கம்பல்சரி அப்படின்னு கேட்டால் கம்பல்சரி கிடையாது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது வந்து பயன்படுத்திக்கலாம். மற்றபடி வந்து நல்ல ஒரு மன திருப்திக்கு நல்ல ஒரு அவுரா கிரியேட் பண்ணுறதுக்குரிய விஷயங்கள்லாம் இது ஃபாலோ ஆகும், சரிங்களா?